World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பகுதி இது ரொம்ப முக்கியமான பகுதி. முக்கியமாக எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப் தான். ஏன்னா மேட்ரிமோனி ஆப். ஸோ ஷஷ்டி மேட்ரிமோனி ஆப் உறவுகளை இணைக்கும் நம்பிக்கையின் பலம். திருமணம் என்பது இரண்டு மனிதர்களின் இணைவு மட்டுமில்லை, இரண்டு குடும்பங்களின் நம்பிக்கையும் இரண்டு இதயங்களின் புரிதலும் இரண்டு வாழ்க்கைகளின் புதிய தொடக்கமாகும் ஆகும். அன்பு உறவுகளே, காலம் மாறுகிறது, தொழில்நுட்பம் வளர்கிறது, ஆனால் குடும்பம் என்ற மதிப்பும் உறவும் என்னும் புனிதமும் திருமணம் என்ற பந்தமும் என்றும் மாறுவதில்லை. நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டும், நல்ல உறவுகள் மலர வேண்டும், நம்பிக்கையுடன் வாழ்வும் இல்லங்களும் பெருக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ளது ஷஷ்டி மேட்ரிமோனி. இன்று தனது புதிய பயணத்தை தொடர்கிறது. ஒரு நல்ல திருமணம் இரண்டு மனிதர்களை மட்டும் இணைப்பதில்லை, இரண்டு குடும்பங்களின் எதிர்காலங்களையும் அழைக்கப்படுகிறது. நம்பிக்கை, புரிதல், குடும்பம், மதிப்புகள் மற்றும் நல்லிணக்கத்தையும் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒரு பலனாக உருவாக்கியுள்ள ஷஷ்டி மேட்ரிமோனி செயலின் வெளியீட்டின் விழாவை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் ஒரு தந்தையின் கனவு இருக்கும், ஒவ்வொரு சாதனைக்கும் பின்னால் ஒரு தாயின் பிரபந்தம் இருக்கும். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் காணும் இந்த வெற்றிகள், இந்த சாதனைகளும் இந்த பாராட்டும் ஒரே நாளில் உருவானதில்லை. அதன் பின்னால் ஒரு குடும்பத்தின் அர்ப்பணிப்பு இருக்கிறது, ஒரு தந்தையின் நம்பிக்கை இருக்கிறது, ஒரு தாயின் ஆசீர்வாதம் இருக்கிறது. பிள்ளை உயர வேண்டும் என்று கனவு கண்ட தந்தை, பிள்ளை நலமாக இருக்க வேண்டும் என்று தினமும் பிரசவித்த தாய், இவரின் அன்பு, தியாகமும் நம்பிக்கையும் தான் இன்று ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வின் ஒளி ஏற்றும் ஒரு மனிதரின் உருவாக்கியுள்ளது. தந்தை மகன் என்ற நன்றி அனைத்தையும் முந்தியிருப்பது செயல் என்று திருக்குறளின் பெருமையை சேர்க்க வகையில் தங்கள் வளர்ந்த மகன் இன்று 1000 பேரின் வாழ்க்கையாக விலகி வருகிறார். அன்பும் எளிமையும் ஒழுக்கமும் மனிதநேயம் ஆகியவற்றை வாழ்வின் அடிகாலமாக கொண்டு தங்கள் குடும்பத்தின் மட்டுமில்லை, ஷஷ்டி குடும்பத்தின் மூத்தவர்களாக விலகி வரும் திரு கணேஷ் அவர்களையும் திருமதி அமிர்தவல்லி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். சில காதல்கள் காதலோடு மறைந்து விடுகின்றனர், சில காதல்கள் வாழ்க்கையோடு பயணிக்கின்றனர். ஆனால் சில காதல்கள் மட்டும் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் ஒரு இயக்கத்தின் வெற்றிக்கும் காரணமாகின்றனர். அன்புடைய காதல் என்பது வார்த்தைகளின் வாழ்வதல்ல, புரிதலின் வாழ்வது. திருமணம் என்பது இரண்டு இயக்கத்தின் இணைவது மட்டுமல்ல, ஒரே இலக்கத்தை நோக்கி இணைந்து பணிபுரிக்கும். அன்பாலும் புரிதாலும் ஒற்றுமையாலும் வாழ்க்கையின் பயணத்தை அழகையாக்கியோட ஷஷ்டி குடும்பத்தின் வளர்ச்சி பயணத்திலும் துறைமையில் இருந்து வரும் அன்பு தம்பியோர் கைகள் இரண்டாக இருந்தாலும் இலக்கம் ஒன்றும் இருந்தால் வெற்றி உறுதி என்பதை தங்கள் வாழ்க்கையால் நிரூபித்தே வரும் ஆண்பிற்கு மரியாதையாக உரிய திருமதி ஜெயலட்சுமி அவர்களையும் திரு சரவணன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்காக பெரிய கைத்தட்டலோடு வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களை பற்றி நமது நிறுவன தலைவர் வீடியார் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். மிக அருமையான ஒரு நிகழ்வு. ஏற்கனவே நம்முடைய தொகுப்பாளர் சொன்ன மாதிரி இருமனம் இணையும் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஷஷ்டிக் மேட்ரிமோனி ஆப் வெளியீட்டு விழா போன வருடம் விழாவில் ஷஷ்டிக் மேட்ரிமோனி நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேருக்கு வரன்கள் நம்ம சிறப்பாக அமைச்சு கொடுத்துருந்தோம். இந்த வகையில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்களும் நேரடியாக பதிவு பண்ண முடியாதவங்க நம்மளோட அப்ளிகேஷன் மூலியமாக உங்கள் வீட்டில் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் உங்களுடைய வரன்களை, அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பயோடேட்டா எல்லாத்தையும் இந்த ஆப்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கு உகந்த வரன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி வசதியை நம்ம அந்த அப்ளிகேஷன் மூலிமா ஏற்படுத்தியிருக்கோம். அதை ஒரு 2 சக்ஸஸ்ஃபுல் தம்பதிகள் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க. சரிங்களா? ஒன்று எங்களுடைய அப்பா அம்மா திரு கணேசன் மற்றும் திருமதி அமிர்தவல்லி, அதுக்கப்புறம் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரி ஜெயலட்சுமி மற்றும் சரவணன் அவர்கள் தம்பதிகள். இவங்க 2 பேரும் இணைந்து ஷஷ்டிக் மேட்ரிமோனி ஆப்பை வெளியிட இருக்கிறார்கள். முதலாவதாக என்னுடைய தந்தை கணேசன் மற்றும் திருமதி அமிர்தவல்லி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய சகோதரியான திரு சரவணன் திருமதி ஜெயலட்சுமி தம்பதியரை அன்புடன் மேடை கலைக்கின்றோம்.
இப்போது உங்கள் அனைவரின் ஆதரவுடனும் சஷ்டிக் குழுமத்துடைய சஷ்டிக் மேட்ரிமனி ஆப் வெளியீட்டு விழாவை தொடங்கியிருக்கிறோம். நம்ம முன்னாடி இருக்கிற இந்த 2 தம்பதிகளும் சக்ஸஸ்ஃபுல் ஒரு தம்பதின்னு சொல்லலாம். எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜெயலட்சுமி சகோதரியாக இருக்கட்டும். சகோதரி ஜெயலட்சுமி அவர்கள் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ். அவங்க அடிக்கடி வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி தம்பதியாக ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி திருச்சியில் ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கோம். ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதில் வாழ்ந்து காமிக்கிறதுல தான் அந்த வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம உணரணும். அதேமாதிரி எங்கள் அப்பா அம்மா அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும், எங்கள் அம்மா டீச்சர், எங்கள் அப்பா ஒரு சாதாரண மேஷன் தான். எந்த தகுதியில் இருந்தாலும் கணவனை நம்பி வந்துட்டால் கடைசி வரைக்கும் அவங்களோட ஒற்றுமையாக வாழணுங்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா ஒரு நல்ல உதாரணம். அதனால் நம்மளோட மேட்ரிமனி மூலிமா இனி எத்தனையோ திருமணங்கள் நடக்கும். அவங்க அத்தனை தம்பதிகளும் இவங்க 2 பேர் மாதிரியும் சக்ஸஸ்ஃபுல் கப்புல்ஸாக வாழணுங்கிறதுக்காக தான் இவங்க கையால் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அருமையான நிகழ்வு சஷ்டிக் மேட்ரிமனி ஆப்பை உங்கள் கரத்த பலகோஷத்துடன் நம்ம ஓப்பன் செய்யலாம். நீ யாரும் ரொம்ப பஸ் ஏறி உங்கள் வரன்களுக்காக கஷ்டப்பட்டோன்னு அவசியம் இல்லை. எல்லோரும் இந்த ஆப் மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தகுதியான வரன்களை நம்மளுடைய மேட்ரிமனி மூலியமாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். நம்முடைய மேட்ரிமனியோட சிறப்பம்சங்கள் என்னென்னா, நாமளே ஒரு ஜோதிடராக இருந்து நம்ம இந்த மேட்ரிமனி ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த வரன் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தின் மூலமாக பொருத்தம் பார்க்கப்பட்டு சரியான கல்யாணத்துக்கான தேதி குறிக்கப்பட்டு உங்களுக்கு எல்லா வகையான விஷயங்களையும் எல்லா முகூர்த்தங்களையும் நாங்களே குறித்து கொடுத்து A to Z சர்வீஸ் இந்த மேட்ரிமனி மூலிமா நாங்கள் கொடுக்க போகிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு மேட்ரிமனிக்கு போகிறீங்கன்னா வரன் தேர்வு பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் அதை எங்கே போவீங்க, ஒரு ஜோசியத்தை எடுத்துகிட்டு போய் ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கணும், அப்புறம் முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு எல்லாம் பார்க்கணும். பட் இங்கே நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக ரன் பண்ணுறதுனால பொருத்தமும் நாங்களே பார்த்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல முகூர்த்தம், திருமணத்துக்கான முகூர்த்தத்தையும் நாங்களே பார்த்து கொடுத்துருவோம். எல்லா விதமான சேவைகளையும் நம்முடைய மேட்ரிமனி மூலமாகவே முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் போன வருடம் இந்த ஈவெண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம், இந்த ஈவெண்ட்டை இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் நிறையா பேர்கள்ட்டிருந்து எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், அதுக்கப்புறம் எங்களுடைய உறவினர்கள், குறிப்பாக நான் மலேசியா போயிருந்தேன். அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள்லாம் நம்முடைய விழாவை லைவில் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விழாவை நாங்கள் பார்த்ததே இல்லை. மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் உங்கள் கம்பெனி மூலிமா ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஆர்கனைசிங் ஈவெண்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், அது முதல் ஈவெண்ட்டாக மலேசியாவில் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் மலேசியாவில் பல நபர்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய உழைப்பும் பார்க்கும்போது மற்றவர்கள் அதை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான சர்வீஸையும் நம்மள்ட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி மிக சிறப்பான முறையில் நம்மளுடைய மேட்ரிமனி சர்வீஸில் மிக தெளிவாக வரன் பார்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஜோதிடத்தில் அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறத விட 2 ஜாதகங்களை இணைப்பது தான் மிகவும் சவாலான விஷயம். ஏன்னா நிறையா கான்ட்ரவர்சி இருக்கும். நாம் பொருத்தம் பார்த்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறமேல என்ன ஆகும்னா பொண்ணு வீட்டில் அது சரியில்லைன்னு சொல்லிக்குவாங்க. சார் நீங்கள் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் பொண்ணு வீட்டில் செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகிய தோஷம் இருக்குது, 7ல் சனி இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, வேணான்னு சொல்லிட்டாங்க, கல்யாணம் ஆனால் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க, இப்படி ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அப்படி ஒரு கடினமான ஒரு விஷயத்தை நாம் மிக தெளிவாக பார்த்து அதுக்கான முடிவுகளை நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்குவாங்க.
அதே மாதிரி நான் எல்லாருக்கும் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, கல்யாண வயசில் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்த உடனே, ஒரு காலேஜ் முடித்த உடனே உடனடியாக திருமணம் பண்ணணுன்ட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஜோசியர்ட்டையும் போகாதீங்க. திருமண பொருத்தம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு உடனே ஜாதகத்தை இணைக்கணும்னு போகாதீங்க. உடனே ஒரு மேட்ரிமனி சர்வீஸை பார்த்து புக் பண்ணாதீங்க. முதல்ல என்ன தெரியுங்களா செய்யணும்? திருமண வயசில் ஒரு பெண்ணோ ஒரு பையனோ உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா, முதல்ல அவங்க ஜாதகத்தில் திருமணத்திற்கான அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்களுக்கு திருமணம் எப்படிப்பட்ட திருமணமாக அமையும்? காதல் திருமணமா, வசதியான குடும்பத்தில் பெண் அமையுமா, இல்லை குறை இருக்கிற வீட்டில் பெண் அமையுமா, இல்லை அவங்களுக்கு வந்து அப்பா இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணணுமா, அம்மா இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணணுமா, ஒரு மருத்துவரை கல்யாணம் பண்ணணுமா, அல்லது வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணுமா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை முதல்ல ஜாதகம் பார்த்து நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற கேள்விக்கு ஃபஸ்ட்டு பதிலை ஜோசியிட்டிருந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. ரெண்டாவது கேள்விக்கான விடை என்ன தெரியுங்களா? திருமணம் எப்போது நடக்கும்? திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு 27 வயசில் தான் திருமணம் ஆகணும்னு இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? 22லே ஜாதகத்தை தூக்கி பஞ்சப்பையில் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு மேட்ரிமனியாக ஏறி இறங்க ஆரம்பிப்போம். 5 வருஷம் கழிச்சு தான் கல்யாணமே ஆகும்னு இருக்கும். 5 வருஷமாக ஒவ்வொரு மேட்ரிமனியாக அலைய வேண்டியது. அப்புறம் 5 வருஷம் கழித்து ஒரு ஜோசியிட்ட வருவாங்க, சார் 5 வருஷமாக மாப்பிள்ளை பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம், இன்னும் அமையலை. கல்யாணமே 27 வயசில் தான் ஆகும்னு இருக்குது. அப்படி இருக்கிற அமைப்பை நீங்கள் முன்னாடி தேடினா எப்படி அமையும்? அப்போ இந்த விஷயங்களை, இந்த 2 விஷயங்களை, எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து நீங்கள் 3வது எங்கே வரணும்? மேட்ரிமனி சர்வீஸ் பண்ணுற கம்பெனிக்கு வாங்க. 2028 கல்யாணம் ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மேட்ரிமனியில் பதிவு பண்ணி வரன் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு தானாக தேடி வரும். அதை விட முக்கியம், ஜாதகம் பார்த்து ஒரு ஜோசியிட்ட பார்த்துட்டு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கான பரிகாரங்களை முன்னாடியே பண்ணி முடிச்சிடணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விவாகரத்தை வந்து நிற்கிறாங்க. ஜாதகத்தில் 7ஆம் பாவம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். காசி ஜாதகம் இருக்கா, முடக்கு தோஷம் இருக்கா, 7ல் வந்து பாவகிரகங்கள் இருக்கா, இப்படி பல்வேறு விஷயங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பரிகாரங்களை பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? மேட்ரிமனியில் போய் பதிவு பண்ணணும். ஆனால் நம்ம மேட்ரிமனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் பதிவு பண்ணாலே அவங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவோம். முதல்ல அந்த பரிகாரத்தை போய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் பதிவு பண்ண வாங்கன்னு சொல்லிவிடுவோம். நம்ம எப்பயுமே வியாபார நோக்கத்தோடு எந்த தொழிலையும் செய்கிறதில்ல. மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய முதல் நோக்கம். இப்போ நான் வந்து விளம்பரம் கொடுத்தேன்னா ஆயிரக்கணக்கான வரங்களை பதிவு பண்ணிவிடுவாங்க மேட்ரிமனியில். எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வந்துடும். ஆனால் அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கும். அப்போ முதல்ல ஜாதகத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் மேட்ரிமனியில் பதிவு பண்ணுங்கள். இதுதான் உங்கள் அனைவருக்கும் நான் இந்த தருணத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் உறுதியாக ஃபாலோ பண்ணணும். இந்த மிக சிறப்பான முறையில் நம்மளோட மேட்ரிமனி ஆப்பை வெளியீடு பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்களுடைய வாழ்த்துறை வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கௌரவ நிகழ்வு நடைபெற இருக்கிறது. முதலாவதாக என்னுடைய தாய் தந்தை யாராவது ஒருத்தர் வந்து நம்முடைய சஷ்டி மேட்ரிமனி ஆப்பை பற்றி வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதில் யார் விட்டு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நான் தான் பேசணும்னு சொல்லாமல் நீங்கள் பேசணும்னு விட்டு கொடுக்கணும். யார் வருவாங்கன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, எங்கள் அப்பா விட்டு கொடுத்துட்டாங்க. ரைட். என்னுடைய தாயாரை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு முதல் வணக்கம். அடுத்து எனது மகன் இந்த மேடையில் நின்று பேசும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தாய் தந்தையரை உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எனக்கு பெருமை. அதாவது சொன்னார், அதாவது ஆச்சரிய தரக்கூடிய தாய் தந்தையர் எனக்கு வந்து என்னை வந்து சுதந்திரமாக என்னை வந்து படிக்கிறது வந்து எல்லாமே விட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் இன்னமும் அவருக்கு சுதந்திரம், முழு சுதந்திரம்.
அதாவது இந்த பிரபஞ்சத்திற்காக அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். எனது மகன் மருமகள் 2 பேருமே, எனக்கு வந்த மருமகளும் அப்படித்தான். அவர் கணவரோடையே சேர்ந்து இந்த பிரபஞ்சத்திற்காக வருகை தந்திருக்கிற உங்களுக்காக அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் வல்ல இறைவன் வந்து இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும், அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் நடக்குதோ, எவ்வளோ விஐபிலாம் வந்தாங்க, என்னென்னத்தெல்லாம் ஆரம்பித்து வைக்கிறாங்க, அது எல்லாமே சிறப்பாக நடக்கணும், வளர்ச்சி அடையணும். அதே போல் தம்பிக்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் வந்திருப்பீங்க. அதில் பெரியவங்களும் இருப்பீங்க, சின்னவங்களும் இருப்பீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது எங்கிட்ட சொல்கிறவங்க, அருமையான மகனை பெற்றெடுத்திருக்கீங்க, எவ்வளோ தூரம் அந்த கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு சந்தேகம் கேட்டாலுங்கம்மா அந்த கோபங்கிறது அவர்கிட்ட இருக்காது, பொறுமை. அந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான பதில் எல்லாமே சிறப்பாக சொல்லுவாங்க. அதாவது இப்படி பெற்றெடுத்த பிள்ளையை வந்து ஈன்ற பொழுதில் பெரிதிய ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவேன், தம்பி பேச அழைச்சாங்கன்னா, ஈன்ற பொழுதில் பெரிதூக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், இந்த திருக்குறளையே எல்லாம் அடங்கிருச்சு. அந்த குறளுக்கு ஏற்ப மகன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் மென்மேலும் வாழணும், அவங்ககிட்ட அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளும் வளரணும். பிரபஞ்ச குழு அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னதுடைய மகன்கள் தான். எல்லாமே வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காமல் யாரும் போக மாட்டாங்க. வந்தாங்கன்னா 2-3 நாள் தங்கிட்டு தான் போகணும்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து எத்தனை பேர் நீங்கள் எல்லாருமே வரலாம், வந்தால் அந்த கூடிய தங்கக்கூடிய அளவுக்கு வீடு இருக்குது, வந்துட்டு போங்க வீட்டுக்கு. எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அதே போல் தம்பி இந்த இடத்துல நின்று பேசுகிறாருன்னா அவர் சொல்லுவார், குரு நான் ஆசிரியர், அடுத்து என்னுடைய கணவர் சொல்லணும். அதாவது சொன்னார், ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசில் ஸ்கூலில் சேர்த்துட்டோம். ஒரு 5th ஸ்டாண்டர்டில் 4th 5th வந்து ஃபஸ்ட்டு அவர் பேசணுமா, பேச்சு போட்ட சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு கேட்டாருங்க. டீச்சர் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன், சேர்ந்துக்கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் சேர்ந்துக்கன்னு மட்டும்தான் சொன்னேன், அதுக்குண்டான வழிபாடுகள் அனைத்துமே செஞ்சது அவரு தானுங்க. புத்தகத்தை கலெக்ட் பண்ணி ஒரு சிறிய நூலகமே வீட்டில் வச்சுருக்காருங்க. சிறிய நூலகமே இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்லிக் கொடுத்த அந்த 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்றைக்கி டிகிரி முடிக்கிற வரைக்கும் அவர் ஒவ்வொரு மேடையில் ஏறி பேசுகிறது, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிக்கு அனைத்துக்குமே வழிவகுத்தவர். நான் ஆசிரியர் இருந்தாலும் நான் வழிகாட்டி, அவர் இன்னொரு வழிகாட்டி யாருன்னா என்னுடைய கணவர் தான். இந்த அளவுக்கு வந்து நின்று அவர் பேசுகிறாரு. இந்த பிரபஞ்சத்திற்கு அவர் வந்து இந்த அளவுக்கு இந்த ஜோதிட துறையில் வந்து சிறந்து விளங்குறார் அப்படிங்கிற காரணம் என்னுடைய வழிகாட்டி, அவருடைய வழிகாட்டி 2 பேரும் சேர்ந்து அவரை படிச்சிருக்கோம். அவர் மென்மேலும் வளரணும், அந்த பிரபஞ்ச குழுவும் வளரணும். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட மாணவர்கள், மாணவிகள், பெரியோர்கள், எனக்கு பெரியவங்க இருப்பீங்க, எனக்கு சின்னவங்க இருப்பீங்க, எல்லாருடைய குடும்பமும் மென்மேலும் நன்கு வளர்ந்து வளர்ச்சி அடைய எல்லாம் அவரை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு வாழ்த்துறை என்னுடைய தாயார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக அருமை சகோதரி ஜெயலட்சுமி சரவணன் தம்பதியரை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாரும் வீட்லேயே பேசி வச்சுட்டு வந்துட்டாங்களேட்டக்குது. தம்பி பேச கூப்பிட்டாப்லைன்னா பெண்களை தான் அனுப்பணும், மனைவியை தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு பரவாயில்ல. எல்லாருக்கும் காலை வணக்கம். இங்கே சபையில் கூடியிருக்காங்க சிறியவங்க பெரியவங்க எல்லா அனைவருக்கும் இந்த காலை வணக்கம். பிரபஞ்சம் இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு என் தாய் தந்தையருக்கும் இங்கே சூழ்நிலையில் உள்ள அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த என் சகோதரன் தினேஷ் அடுத்தடுத்த கட்டம் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இது மாதிரி தெரியாத விஷயங்களில் இவரை மாதிரி ஜோதிடத்தில் எல்லா விஷயங்களும் இப்படி தாங்கிறத ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணுற லெவல் மாதிரி தெரியாத விஷயங்களை அப்டேட் பண்ணி அவர் டீச்சிங் நடத்துகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அவர் இந்த ஆப் ஓப்பன் பண்ண மூலமாக எங்களை மாதிரி பெண் குழந்தைங்க அங்கே வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு இவர் அடுத்தடுத்த கட்டம் நெக்ஸ்ட்டு போகணுங்கிறதே என்னோட ஒரு ஆசை. இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு பிரபஞ்சத்துக்கும் தினேஷ் சகோதரன் அவர்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் என்னோட காலை வணக்கம். எல்லாரும் ரொம்ப அடக்கம் பணிவுன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கு பணிவு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேசவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பேசிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அருமை. இப்போது நம்மளுடைய சஸ்டிக் மேட்ரிமனி ஆப்பை வெளியீடு செய்த 2 தம்பதிகளுக்கும் கௌரவிக்கும் நிகழ்வு. கௌரவிக்கும் நிகழ்வுக்கு முன்பு அவர்களுக்கான காணொளி இருக்கிறது, ஏவி இருக்கிறது. முதலாவதாக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து மேட்ரிமனி ஆப்பை வெளியீடு செய்த என்னுடைய தந்தை தாயார் திரு கணேசன் அமிர்தவழி அவர்களுக்கான
காணொளியை இப்பொழுது கண்டுகளிக்கலாம். ஒரு மகான் பிறப்பதற்கு பின்னால் அவர்களின் முன்னோர் ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும். இன்றைய விழாவின் நாயகன் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களின் வாழ்வில் அந்த அருளை தூவியவர்கள். அவரது தாயார் திருமதி அமிர்தவள்ளி மற்றும் அவரது தந்தை திரு கணேஷ். இவர்கள் பரமத்தி எனும் புனிதமான மண்ணில் பிறந்து அங்கேயே தங்கள் மனித நேயத்தின் விதைகளை விதைத்து மகனுக்குள் மிக தூய்மையான ஆழமான உணர்வுகளையும் ஆன்மீக பாதை அறிவையும் அழகாக விதைத்தனர். அமிர்தவள்ளி அம்மாவின் அரவணைப்பில் இறைவன் அர்ப்பணிப்பு உருவானது. கணேஷ் அவர்களின் அமைதியான உழைப்பில் உண்மையும் பணிவும் பாடமாக பதிந்தது. இவர்களின் பாசமும் பிரார்த்தனையும் தான் இன்றைய தினேஷ் ராஜா அவர்களின் ஜோதிட திறனுக்கும் ஆன்மீக அறிவுக்கும் மக்கள் சேவைக்கும் பாதையாக அமைந்திருக்கிறது. பொறுமை, சேவை, வெற்றி இது அனைத்தும் ஒரு சிறந்த குடும்பத்தின் வேரில் இருந்துதான் மலருகிறது. சஸ்டிக் அகாடமியின் வரலாற்று சிறப்புமிக்க இந்நாள் தாய் மற்றும் தந்தையின் ஆசீர்வாதத்தோடு இனிதே துவங்குகிறது. குருஜி அவர்கள் இன்று பார்ப்போற்றும் புகழ் பெற முக்கியமான காரணம் அவரின் தாய் மற்றும் தந்தை அவரை குருவாக இருந்து வழிநடத்தியதுதான். 3ஆம் வகுப்பிலிருந்தே மேடை ஏறி பலவிதமான கவிதை மற்றும் கட்டுரை போட்டிகளில் உயரிய பரிசுகள் வெல்ல தந்தையின் வழிகாட்டுதலும் தாயின் ஆலோசனையும் காரணமாக இருந்தது. பார்ப்போற்றும் வல்லமை பெற மகனுக்காக தந்தை வீட்டிலேயே ஒரு நூலகம் அமைத்து கொடுத்தார். தாயோ பல அரியணையில் ஏறி பல குழந்தைகளை பார்ப்புகள் செய்ய கல்வித்துறையில் சாதனைகள் பல செய்தார். இவ்விரண்டு புண்ணியமும் சேர்ந்து நமக்கு ஒரு சூரியனை போலும் ஒரு நிலவை போலும் அருமையான ஒரு ஒளிர்விடும் நட்சத்திரம் பரிசாக பிரபஞ்சம் நல்கியது. அதுதான் நமது குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள். மேலும் இவர்களது குடும்பத்தின் தாரக மந்திரம் தாத்தாவின் சொத்து என்று கூறலாம். உண்மை, உழைப்பு, நேர்மை இவை அனைத்தும் தாத்தாவின் மூலமாக தந்தைக்கும் தந்தையின் மூலமாக வல்லரசு அவர்களுக்கும் விதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு ஒரு மிகப்பெரிய பரிகார செம்மலை வழங்கிய பார்ப்போற்றும் பகலவனை போல் ஒளி பொருந்திய குருவை பெற்று தந்த தாய் மற்றும் தந்தை பாத கமலங்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். 2026ஆம் ஆண்டு சஸ்டிக் குழுமத்தின் 50 விழாவில் சஸ்டிக் மேட்ரிமோனி ஆப் வெளியிட்டிருக்கு. தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக அருமை சகோதரி ஜெயலட்சுமி சரவணன் தம்பதியருடைய ஏவி காணொளியை கண்டுகளிப்போம். சரவணன் மற்றும் ஜெயலட்சுமி தம்பதியினர் NSJ டிரான்ஸ்போர்ட் திருச்சி. சில உறவுகள் குடும்பத்தை மட்டும் உருவாக்கும். சில மனிதர்கள் சமூகத்தையே குடும்பமாக நினைப்பார்கள். அந்த அன்பின் அடையாளமாக வாழ்ந்து வரும் சரவணன் மற்றும் ஜெயலட்சுமி தம்பதியினர் திருச்சியில் ஆன்மீக நெறியோடு பயணித்து பல கோவில்களின் வளர்ச்சிக்கும் திருப்பணிகளுக்கும் அன்னதானங்களுக்கும் அமைதியாக பங்களித்து வரும் உயர்ந்த உள்ளங்கள். கல்வி தேவைப்படும் குழந்தைகளுக்கு நம்பிக்கையாக நிற்கும் கரங்கள், உதவி தேடும் இதயங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் மனிதர்கள். NSJ டிரான்ஸ்போர்ட் மூலம் தொழிலில் முன்னேற்றம் கண்டிருந்தாலும் அவர்களின் உண்மையான செல்வம் மனிதர்களின் அன்பில்தான் உள்ளது. கோவிலுக்கு கொடுத்த தானம் கூட மறைந்து போகலாம், ஆனால் ஒருவரின் வாழ்வில் கொடுத்த நம்பிக்கை என்றும் அழியாது என்ற வார்த்தைகளை தனது தாரக மந்திரமாக கொண்டவர்கள். சஸ்டிக் குழுமத்தின் 6ஆம் ஆண்டு 50 குடும்ப விழாவில் சஸ்டிக் மேட்ரிமோனி ஆப் வெளியீட்டு நிகழ்வுக்கு தங்களது வருகை எங்களின் பெருமை. சஸ்டிக் குடும்ப விழாவிற்கு சரவணன் மற்றும் ஜெயலட்சுமி தம்பதியினர் அன்போடு வரவேற்கின்றோம். மிக சிறப்பான ஒரு காணொளி.
அக்காவுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கு காணொளி போடும்போது அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க ஃபோட்டோஸை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்களுக்கு இங்கே வரும்போது தான் ஸ்டேஜில் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி போட்டு ஏவி பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி அவங்களுடைய தங்கை தேவி பாலா அவர்கள் தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி விட்டாங்க. அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கும் நிகழ்வு. எல்லாரும் பலத்த கரகோஷத்துடன் அவர்களை பாராட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை கொடுத்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மிக்க நன்றி.